நடிகை விஜயகுமாரி நடிக்க வேண்டிய ஒரு படத்தில் நடிகை தேவிகா நடித்தாங்க. அது என்ன படம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் சினிமாவில் சில இயக்குனர்கள் படங்களில் நடிக்கிறதுக்கு பல முன்னணி நடிகர்கள் ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் படத்தோட கதையை இயக்குனர் சிறப்பான முறையில் வெளிப்படுத்துறது தான். அப்படிப்பட்ட இயக்குனர்களில் ஒருத்தர் தான் ஸ்ரீதர். ஸ்ரீதர் தமிழில் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அந்த வகையில் வெண்ணிற ஆடை, ஊட்டி வரை உறவு, தேக்கோயில் போன்ற படங்களை இயக்கியும், புனர்ஜென்மம், உத்தமபுத்திரன் போன்ற படங்களுக்கு திரைக்கதையும் ஸ்ரீதர் எழுதியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு பல நடிகைகளையும் இயக்குனர் ஸ்ரீதர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஸ்ரீதர் இயக்குன திரைப்படங்களில் நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற படம் ஒரு முக்கியமான படம். கல்யாணகுமார், தேவிகா, முத்துராமன் பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் முதல்ல கதாநாயகா நடிக்க இருந்தது நடிகை விஜயகுமாரி தான். கல்யாண பரிசு, விவசாயி போன்ற படங்கள் மூலமாக பிரபலமானவங்க தான் நடிகை விஜயகுமாரி. ஆனால் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு விஜயகுமாரியோட கணவரான எஸ்.எஸ். ராஜேந்திரன் சம்மதிக்கலை. அதனால நடிகை விஜயகுமாரி அந்த படத்தில் நடிக்கலை. ஏன் அந்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தையும் எஸ்.எஸ். ராஜேந்திரன் சொல்லலை, விஜயகுமாரியும் கேட்கல. அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆனவங்க தான் நடிகை தேவிகா. படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற நிலையில் தேவிகாவோட நடிப்பை பார்த்த விஜயகுமாரி நம்மளை தேடி வந்த ஒரு நல்ல படத்தை, நல்ல வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் இல்லாமல் விஜயகுமாரி நடிக்க வேண்டிய நிறைய நல்ல நல்ல படங்கள் அவங்க நடிக்கக்கூடாது அப்படின்னு எஸ்.எஸ். ராஜேந்திரன் சொன்னதுனாலேயே அவங்களோட கையை விட்டு போணுச்சு. அதனால விஜயகுமாரி நடிக்க வேண்டிய பெரும்பாலான படங்களில் நடிகை தேவிகா தான் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.